ஹாய் வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, முதல்ல வறுத்து எடுக்க போகிறோம். இதில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளை ரவை, நம்ம உப்புமா செய்வோம்லையே அந்த ரவை எடுத்திருக்கேன். அதையே ஒரு கப்பில் சேர்த்துக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு வேணும் அப்படின்னு பார்த்துட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு இது போல் அளவு எடுத்து சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு கப் வெள்ளை ரவைக்கு ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கலாம். கடையில் வாங்கின ராகி மாவு அப்படியே சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வறுத்து எடுத்துக்கலாம். என்னடா ரவையும் ராகி மாவையும் போட்டு இந்த அக்கா என்ன பண்ண போகிறாங்கன்னு யோசிக்கிறீங்களா? அதாவது ராகி ரவை உப்புமா பண்ண போகிறோம். இந்த மாதிரி ரவையும் ராகியும் சேர்த்து போட்டு நம்ம உப்புமா பண்ணால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே சமயம் அந்த டயட்டில் இருக்கிறவங்களுக்கு காலையில் ராகி தான் நான் சாப்பிடுவேன், அந்த மாதிரி சிறுதானியத்தில் தான் சாப்பிடுவேன்னு சொல்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி வறுத்து தான் செய்யணும். வறுத்து செஞ்சால் தான் ரவை நமக்கு ரொம்ப கொலன்னுலாம் தெரியும் பார்த்தீங்களா, களி மாதிரி பிசு அந்த மாதிரி இல்லாமல் நல்ல உப்புமா நல்லாயிருக்கும். அதுக்காக உப்புமா இப்படி எடுக்கிறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக ரெண்டையும் ஒன்றா போட்டு நல்லா அந்த மனம் வரும் பார்த்தீங்களா, மனம் அந்த லைட்டாக ராகியோட மனமும் ரவையை வறுக்கிற மனமும் வரும். அந்த மாதிரி வரப்போல் வறுத்து எடுத்துக்கலாம். கரெக்டாக ஒரு கப் ரவை எடுத்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கணும். சரி அளவு தான் எடுக்கணும், சரியா? அப்போ தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். நல்ல மனம் வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா பாருங்கள், புகையும் வர ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப நேரம் வறுத்தாலும் கருகி போயிடும். அதனால் ஏன்னா அந்த ராகியோட கலர் இருக்கிறதுனால நமக்கு கருத்து போச்சா என்னன்னே தெரியாது. அதனால் நல்லா அந்த புகையும் வர ஆரம்பித்து நல்ல மணமாகவும் இருக்குது. இப்போ இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான். நம்ம இப்போ தாளிக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம உப்புமானாலே கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கணும். அந்த மாதிரி தான் ஊற்றிருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய், நெய், எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகுளுந்து போட்டு நல்லா கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கிட்டோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இல்லையா? உப்புமாவுக்கு எப்போயுமே கடலைப்பருப்புனாலே ஒரு தனி டேஸ்ட்டு தான். நல்லா கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துட்டு, கூட உங்களுக்கு முந்திரி பருப்பு வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கலர் மாறிடுச்சு பாருங்கள் பருப்பு. இந்த டைமில் நம்ம ஒரு பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா கலர் மாற ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி அளவு நான் சொல்கிறேன். இந்த கப்பில் நான் 2 கப் எடுத்தேன்னா, ஒரு கப் ரவையும் ஒரு கப் ராகி மாவும், அதுக்கு 6 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி கொதிக்கட்டும். ரொம்ப தண்ணி கம்மியாக ஊற்றினாலும் ரொம்ப கெட்டியாக கல் மாதிரி இருக்கும். கொஞ்சம் இது கொஞ்சம் குலைவாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க. அப்போ நமக்கு கரெக்டாக இருக்கும், சரியா? நான் இதில் 6 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததுமே உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். உப்பு சரி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ரவையை சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். கொதிக்க ஆரம்பித்ததுமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்து விடுவோம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா கலந்து விடுவோம். கரண்டி வச்சு கலக்கிற கஷ்டமாக இருந்தால் இந்த மாதிரி நான் விஸ்க் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அதை கலக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நம்ம எப்பயுமே உப்புமா எப்படி செய்வோமோ அதே மெத்தடு தான். ரொம்ப பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாது. பார்த்து கைவிடாமல் கிளறணும். நம்ம ரவை போட்டோம்னா ஒரு கிளறுலையே பார்த்திங்கன்னா நல்லா கம்ப்ளீட்டாக அந்த கட்டியாக இல்லாமல் ஆயிரும். ஆனால் இப்போ நம்ம ராகி மாவு இது கூட சேர்க்குறதுனால என்னென்னா, கொதிக்கிற தண்ணியில் சேர்க்குறப்போ கொஞ்சம் சீக்கிரமாக கொஞ்சம் உருண்டையாக வர ஆரம்பிச்சிடும். அதனால் சீக்கிரமாக நீங்கள் கைவிடாமல் கிளறினீங்கன்னா அந்த உருண்டை இல்லாமல் நல்லாயிருக்கும். நல்லா அந்த கட்டி இல்லாமல் கலந்ததுக்கப்புறமா நல்ல இந்த மாதிரி தண்ணியும் அந்த ரவையும் இப்படி ஒன்றா வந்ததுக்கப்புறமா நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம சட்னியும் ரெடி பண்ணிட்டோம்னா சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். நாங்கள் நார்மலாகவே வீட்டில் உப்புமா செஞ்சோம்னா தயிர் ஊற்றி தான் சாப்பிடுவோம், நான் அஸ்மாலாம். அதுக்கப்புறமா அதுவும் இல்லை, தயிர் இல்லைனாலும் ரசம் இருந்துச்சுன்னா ரசத்தை ஊற்றி உப்புமாவில் சாப்பிடுவோம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாப்பிட்றதும் நல்லாயிருக்கும், ரசம் ஊற்றி உப்புமா சாப்பிட்றதும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சாப்பிட்டது இல்லைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். உப்புமா பார்த்திங்கன்னா நல்லா பக்குவத்துக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு முன்னாடி இறக்குறதுக்கு கொஞ்சம் முன்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் மல்லித்தலையும் தூவிக்கலாம். கொஞ்சம் தாராளமாகவே தூவிக்கிட்டிங்கன்னா நல்லா மணமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் தாராளமே மல்லித்தலையை தூவிட்டு, தாராளம் அப்படின்னா நிறைய இடம் போட்டுறக்கூடாது, வெறும் மல்லித்தலையாக இருக்கும். அதனால் கொஞ்சம் நார்மலாக சேர்க்குறத விட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல மணமாக இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அடுப்பை ஆஃப் பண்ண போகிறோம். அவ்வளோதான். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உப்புமா ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்களா? நல்லா வெந்திருக்கும், மாவும் நல்லா வெந்திருக்கும்.
ஏன்னா தண்ணி வந்து நம்ம 2 கப்புக்கு 6 கப்பு தண்ணி ஊற்றிருக்கோம். அதனால் வேகிறதுல சூப்பராக வெந்துடும். இப்போ மூடி வச்சிடலாம். பாருங்கள், இந்த பக்குவம் இந்த அளவுக்கு கொழப்பாக தான் இருக்கும். இப்போ நம்ம மூடி வைக்க போகிறோம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மூடி வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருவோம். நம்ம சட்னியெல்லாம் அரைச்சிட்டு வந்து எடுத்து பார்க்கலாம். அப்போ இருக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் லூஸாக இருக்குது பார்த்திங்களா, அந்த கொஞ்சம் லூஸாக இருக்குது, அது எப்படி சொல்கிறது, கொஞ்சம் நெழுகலாக இருக்குது பார்த்திங்களா, அது வந்து இன்னி கொஞ்சமாக கெட்டியாகும். அதனால் அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். ஒரு பக்கம் சட்னிக்கு வந்து நான் ரெடி பண்ணிக்கிறேன். தேங்காய் வந்து இதில் 1 கப் அளவுக்கு தேங்காய், அதே சின்ன தேங்காயில் இந்த மாதிரி 1 முடி தேங்காய், குட்டி தேங்காயில் நமக்கு சட்னி எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் 1 கப் அளவுக்கு தேங்காய், கையில் இந்த மாதிரி இப்படி இருக்கு பிடிச்சா 1 கையளவுக்கு வேர்க்கடலை, 4 பூண்டு, 2 பச்சை மிளகாய், 1 வரமிளகாய், 4 கலருக்காக வரமிளகாய் சேர்த்துருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, அடுத்ததாக 1 கையளவுக்கு பொட்டுக்கடலை, அடுத்து உப்பு சேர்த்து, அடுத்ததாக கடைசியாக கொஞ்சமாக மாங்காவும் சேர்த்துக்கலாம். சும்மா ஒரு தேங்காய் எப்படி சேர்க்குறோமோ அது மாதிரி ஒரு 4 துண்டு மாங்காய் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னி ரெடி ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் தாளிப்பு கடுகு கருவேப்பிலை போட்டு ஊற்றிட்டா சூப்பராக ஒரு சட்னி ரெடி ஆயிரும். அவ்வளோதான், உப்புமாவும் ரெடி, சட்னியும் ரெடி. ரெண்டுக்குமே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் நார்மல் உப்புமா செய்கிறத விட இந்த உப்புமா வந்து ருசி ரொம்ப அதிகமாக இருக்கும். அது கூட ஒரு சட்னியை ஊற்றி அப்படியே தொட்டு சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம இந்த நார்மலாக உதிரியாக இல்லாமல் கொஞ்சம் கொலகொலப்பாக இருக்கக்கூடிய உப்புமா தான் இது. கொஞ்சம் அப்படியே கொலன்னு இருக்கும், எடுத்து அப்படியே தொட்டு சாப்பிட்றப்போ அருமையாக இருக்கும். இதுக்கப்புறமா நம்ம வீட்டில் வந்து இன்னொரு ஆள் இருக்காங்க, உப்புமா சாப்பிடாத ஒரு ஆள். அந்த ஆளுக்காக நான் ராகிலேயேவும் சேமியா இருக்குது, ராகி சேமியா இருக்குது, அதை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு அவன் வந்து அதை சாப்பிட்டுக்குவோம். இப்போ அதையும் ரெடி பண்ணுவோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து அணில் ராகி சேமியா தான் நம்ம வீட்டில் வாங்கி வச்சுருக்கேன். அதில் வந்து கொஞ்சம் தண்ணி, இந்த ராகி சேமியா முங்குற அளவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு, பச்சை தண்ணி தான், சுடு தண்ணி கிடையாது, அதில் சேமியாவை போட்டுடலாம். முதல்ல உப்பு போட்டுடணும், உப்பு போட மறந்துட்டேன், அதனால் இப்போ 2வது உப்பு போட்டுட்டு அதில் சேமியாவை சேர்த்துடலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற வச்சிடணும். ரொம்ப நேரமும் ஊறக்கூடாது. அதுலேயே இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. நம்ம சேமியா பாக்கெட் இருக்குது பார்த்திங்களா, அதுலேயே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதன்படி செய்யுங்க. நானும் அப்படி தான் செஞ்சேன், எனக்கு நல்லா வந்துச்சு. சரியா, இப்போ வந்து நல்லா முங்கியிருக்கு. ஒரு 2 நிமிஷம் இல்லைனா 3 நிமிஷம், அதிகபட்சம் 3 நிமிஷம் இருந்தால் போதும். ரொம்ப நேரம் இருந்தாலும் அது கரைஞ்சி போயிடும். அதனால் அந்தளவுக்கு விட்டுட்டு அப்புறம் எடுத்து பார்த்துக்கலாம். பாருங்கள், 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம சும்மா கை விட்டு இப்படி புளியக்கூடாது, அப்படியே வடிகட்டியில் வடித்து வேக வைக்கலாம். சேமியா வேக வைக்கிறதுக்கு ஒரு செம்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சாச்சு. இதுக்கு மேலே நீங்கள் இட்லி பாத்திரமாக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்டீமர் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதில் வந்து மேலே ஒரு துணியை போட்டு இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. அவ்வளோதான். நல்ல தண்ணி வந்து சுத்தமாக வடிச்சிட்டு நீங்கள் வந்து ஸ்டீமரில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விடுவோம். 5 நிமிஷத்தில் நல்லா வெந்துருச்சு. நம்ம எடுத்தாலும் அது வந்து சேமியா வந்து உடையாமல் இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி உடையாமல் இருக்கும். வெந்துருச்சுனாலே இந்த மாதிரி உடையாது. அவ்வளோதான். இப்போ இறக்கிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மாற்றி வச்சிடலாம். சூப்பரான ஒரு உப்புமாவும் ரெடி, சேமியாவும் ரெடி. இவ்வளோ நேரம் அடுப்புலையே தான் வச்சுருந்தேன். அருமையான உப்புமா ரெடி ஆயிடுச்சு. நல்லா அப்படி எடுத்து அப்படியே சட்னியோடு தொட்டு சாப்பிட்றப்போ டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும், சூப்பராக இருக்கும். இதே மெத்தடில் நீங்களும் ராகி ரவை உப்புமா செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அதே போல் சட்னியும் இதே மெத்தடில் செய்யுங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. 2க்கு கொஞ்சோண்டு இதில் மாங்காய் போட்டதுனால லைட்டாக அந்த புளிப்பு காரம் எல்லாம் சேர்த்து சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குது. நல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்படி வந்து கரண்டியை வச்சு இப்படி கலந்தோம்னா கூட நம்ம நல்லா உதிரியாக இந்த மாதிரி கலந்து விட்டாலும் உடையாது. ஏன்னா நல்லா வேக வச்சிட்டோம் இல்லையா, அதனால் உடையாது. கொஞ்சம் சூடு ஆற விட்டு கொஞ்சம் கையில் எடுத்து இப்படி உதிரியாக உதிர்த்து விட்டுட்டு நான் வந்து இதில் ஒரு 1/2 முடி தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூட நாட்டு சர்க்கரை இல்லைன்னா சர்க்கரை ஏதாவது உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்து கலந்து விட்டுருவோம். அவ்வளோதான், சூப்பராக கலந்தாச்சு. இது கூட கொஞ்சம் சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு எந்த சர்க்கரை விருப்பமோ அந்த சர்க்கரையை நீங்கள் சேர்த்துக்கலாம். அருமையான ஸ்வீட் ராகி சேமியா ரெடி ஆயிடுச்சு. நல்லா இனிப்பு போட்டு இதே போல் நீங்கள்
வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா காரமாக தாளித்து சாப்பிட்லாம். இல்லைன்னா உப்புமா வந்து நம்ம வந்து காரமாக செஞ்சுருக்கோம், அதனால கொஞ்சம் இனிப்பு இருந்தால் நல்லாயிருக்கும், பசங்க சாப்பிடுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இது. இப்போ 2 விதமான நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எடுத்தாச்சு. நல்லா காரமாக ஒரு ராகி ரவா உப்புமாவும், நல்லா இனிப்பாக ராகி சேமியாவும் சூப்பராக செஞ்சாச்சு. நல்லா தேங்காய் பூலாம் போட்டு சர்க்கரையெல்லாம் போட்டு சாப்பிட்றப்போ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். 2மே ஒரு நாள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இதை சாப்பிடாதவங்க பிள்ளைங்க அதை சாப்பிடுவாங்க. அதனால் ரொம்ப ஈஸியான வேலை தான். 2மே ரொம்ப ஈஸியான வேலை தான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.